கிளிநொச்சி சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகிலே பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு பெண் ஒரு ஆணென இருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கின்றது. அது தவிர சில ஆடியோக்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சியிலே மாணவி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக வெளிநாடு அனுப்புவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான செய்தியை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சி சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகிலே மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் குறித்த பெண்ணின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அது தொடர்பாக பல செய்திகள் வெளிவந்திருந்தன. குறிப்பாக குறித்த பெண்ணின் தலையில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து திரவம் ஒன்றினை ஊற்றி அந்த பெண்ணின் முகம் உள்ளிட்ட பாகங்களை எரித்திருப்பதாகவும் அதற்கு பிறகுதான் அந்த பெண்ணை தூக்கி கடலுக்குள்ளே போட்டிருக்கலாம், அதாவது தண்ணிக்குள்ளே போட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்த பெண்ணின் நுரையீரலுக்குள் தண்ணி சென்று அந்த பெண்ணுக்கு மரணம் ஏற்பட்டதாக உடற்கூற்று பரிசோதனை முடிவிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தவிர அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாரா என்பது தொடர்பாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் சடலம் தண்ணீருக்குள் இருந்தபடியால் அது தொடர்பான பரிசோதனையை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது, அது தொடர்பாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் கூறப்பட்டிருந்தது. ஏன் அது தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டது என்று சொன்னால், அந்த பெண் சடலமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து பலரும் அந்த பெண் சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற வகையில் தான் செய்திகளை வெளியிட்டு வந்தார்கள். ஆனால் உத்தியோகபூர்வமாகவோ அல்லது ஏதாவது மருத்துவ அறிக்கைகள் மூலமாகவோ அவ்வாறு நடந்ததாக இதுவரை எதுவுமே உறுதியாகவில்லை. ஆனால் அப்போதிருந்தே இப்படியான செய்திகளை வெளியிட்டு வந்தார்கள். இந்த நிலையில் தான் நேற்று உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்ற போதும் அது தொடர்பாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தெரிய வந்தது. இந்த நிலையில் குறித்த பெண் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய சுரேஷ்குமார் குலதீபா எனப்படுகின்ற பெண் என அடையாளம் காணப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சடலம் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் மதியம் அளவிலே அந்த பெண்ணின் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இப்படியாக சென்று கொண்டிருக்கிற நிலையில் அந்த பெண்ணின் மரணத்திற்கு என்ன காரணம் என்கின்ற கேள்வி இருந்தது. குறித்த பெண் வீட்டிலிருந்து 10 பவுன் நகையுடன் வெளியேறி சென்றிருக்கின்றார். வவுனியாவில் இடம்பெறுகின்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நண்பிகளுடன் செல்வதாக கூறிவிட்டு தான் அவர் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார். அதற்கு பிறகாக அந்த பெண் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் இதிலே என்ன நடந்தது என்கின்ற ஒரு குழப்பமான நிலை இருந்தது. அது தவிர பல்வேறுபட்ட செய்திகள் வெளிவந்திருந்தாலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் என்று இந்த மருத்துவ அறிக்கை தொடர்பான தகவல் தான் வெளியாகியிருந்தது. அதாவது அந்த உடற்கூற்று அறிக்கை தொடர்பான தகவல்கள் தான் உறுதிப்படுத்தப்பட்ட வகையிலே வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தான் திடீரென சம்பவம் தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகின்ற நிலையில் இது தொடர்பாக பூநகரி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து இந்த சம்பவத்தில் யாராவது கைது செய்யப்பட்டார்களா, என்ன நடந்தது என்பது தொடர்பாக நான் வினவியிருந்தேன். அதன் அடிப்படையில் குறித்த சம்பவம் தொடர்பாக ஒரு ஆண் ஒரு பெண் என இருவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக பூநகரி போலீசாரினால் குறித்த இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தற்பொழுது கைது செய்யப்பட்டவர்களுடன் கிளிநொச்சிக்கு சென்றிருப்பதாகவும் இந்த செய்தியை பதிவு செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு தகவல் கிடைத்தது. அது தவிர அவர்களிடமிருந்து சில ஆடியோக்களும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தில் மேலும் ஒருவரும் தொடர்புபட்டிருக்கின்றார் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் மற்றொருவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மூன்றாவதாக ஒருவரை கைது செய்வதற்கான முயற்சிகளிலும் போலீசார் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக போலீஸ் காவலில் தடுத்து வைத்து அவர்களை விசாரிப்பதற்கு நீதிமன்றத்தின் அனுமதியை பூநகரி போலீசார் பெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக தற்பொழுது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த சம்பவங்கள் அனைத்துமே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை பூநகரி போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவத்தின் பின்னணியில் என்ன நடந்தது, என்ன காரணத்தினால் இந்த சம்பவம் நடந்தது என்பது தொடர்பாக தெளிவாக கூற முடியவில்லை. அது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விசாரணை முடிந்த பின்னர் தான் இதன் பின்னணியில் என்ன நடந்தது, அதாவது நகை
வாழ்க்கைக்காக இந்த கொலை நடந்ததா அல்லது முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததா என்கின்ற வகையிலே ஏதாவது பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுவரை ஊகங்களின் ஊடாகவோ சந்தேகத்தின் அடிப்படையிலோ செய்திகளை வெளியிட்டு மக்களையும் குழப்பி அந்த குடும்பத்தினரையும் இன்னுமே மன உளைச்சலுக்கு உள்ளாக்காமல் விசாரணைகளின் அடுத்த அடிப்படையிலே என்னென்ன தகவல்கள் வெளிவருகின்றதோ அதனைத் தொடர்ந்து நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த ஜேகே ரிப்போர்ட்டுடன். மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் மாணவி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறித்த சம்பவமும் கடந்த ஞாயிற்றுக்கிழமைதான் பதிவாகி இருக்கின்றது. அதாவது சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகிலே பெண்ணின் சடலம் மிதந்த நிலையில் மீட்கப்பட்டது. அன்றைய தினம்தான் கிளிநொச்சியிலே இவ்வாறு ஒரு மாணவி உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது. கிளிநொச்சி ஜெயபுரம் மகா வித்தியாலயத்தில் தரம் 11 கல்வி கற்கின்ற 16 வயதுடைய மாணவியே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. உயிரை மாய்த்துக் கொண்டதற்கான காரணம் தொடர்பாக எந்தவித தகவலும் வெளிவரவில்லை என்றும் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வெளிநாடு அனுப்புவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை இவ்வாறு போலீசார் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறித்த நபர் வெளிநாடு அனுப்புவதாக கூறி பலரிடம் மோசடியாக பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இது தொடர்பாக அவருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் 4 முறைப்பாடுகளும் வவுனியாவில் 4 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் குறித்த நபர் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் எதிர்வரும் 14 நாட்களுக்கு அந்த நபரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான தகவலும் வெளிவந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.